Audio Jungle. Audio Jungle. முப்பத்தி ஒன்று தொடக்கம் 35 வரை உள்ள வினாக்கள் குறித்த ஒரு குடும்பம் ஒன்றினது உறுப்பினர்கள் தொடர்பாக கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. இப்ப இது உறவுமுறை கேள்வி. உறவுமுறை கேள்வி வந்தா எங்களுக்கு வரைப்பு மாறி ஒன்று போட தெரியும். உறவுமுறை கேள்வி வந்தா வரைப்பு ஒன்று போட தெரியும். சும்மா நான் வரைப்பை சொல்லி தரேன் பாருங்க. இப்ப தாய் தந்தை என்கிற உறவு முறையை நான் குறிக்கிறதுக்கு இந்த குறியீடை பயன்படுத்தும். உதாரணமா இது வந்து தாய் தந்தை, பேரண்ட்ஸ். இப்ப நான் என்ன எடுத்துக்கொள்ளுங்களா, நான் எனக்கு எனக்கு தாய் தந்தை இருக்காங்க. தாய் தந்தை. அடுத்தது தாய் தந்தை. அப்ப மேல போற குறியீடு என்னது? தாய் தந்தை. இது ஒத்த கோடு போட்டு என்ன தொடர்பு? கணவன் மனைவி. கணவன் மனைவி, ஸ்பௌசஸ் சொல்லுவோம். கணவன் மனைவி. கணவன் மனைவி. அடுத்தது அப்ப தாயின் தந்தைக்கு என்ன தொடர்பு? கணவன் மனைவி. இப்ப ஆண் என்று சொன்னா பிளஸ் ஆண், பெண் என்று சொன்னா மைனஸ். இப்ப தாய் வந்து ஒரு பெண் மைனஸ், தந்தை ஒரு ஆண் பிளஸ், இப்ப நான் பிளஸ். சரி, எனக்கு ஒரு சகோதரி இருக்கா. சகோதரின்னு சொன்னா நான் எப்படி போடுவேன்? 2 அம்புக்குறி. அப்ப எப்படி வந்தா என்ன அர்த்தம்? சகோதர சகோதரிகள். அப்ப எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறா. மைனஸ். இப்ப சகோதரிக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கா. எப்படி போடுற? ஒரு கணவன் இருக்கார். எப்படி போடுற? சொல்லுங்க. ஒரு அந்த நேராடம் போடு. ஒத்த கோடனை போட்டுட்டு இவருக்கு ஒரு கணவன். இவங்க 2 பேருக்கும் பிள்ளைகள் இருக்கு. எப்படி போடுற? இவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு. இவங்களுக்கு பிள்ளை சாரி XY என்கிற பிள்ளைகள் இருக்குது. எக்ஸ் வந்து ஒரு ஆணும், Y வந்து ஒரு பெண்ணும். சரி, எக்ஸுக்கும் Yக்கும் இடையிலான தொடர்பு என்ன? சகோதரன். சகோதர சகோதரிகள். அப்ப 2 அம்புக்குறி வரும். என்ன? எனக்கு ஒரு மனைவி இருக்கு. அப்படி எப்படி வரும்? ஒத்த கோடு மனைவி Z. இப்ப நான் தாயை ஏன் எடுக்கிறேன், தந்தைய பீன் எடுக்கிறேன், என்ன சீன் எடுக்கிறேன், சகோதரிய டீன் எடுக்கிறேன், கணவனை F எடுக்கிறேன் அல்லது E எடுக்கிறேன். சரி, இப்ப சொல்லுங்க, டிக்கு ஏ என்பவர் என்ன உறவு முறை? டி, டி for dog. டி என்பவருக்கு ஏ என்பவர் என்ன உறவு முறை? ஹாய். பாருங்க, என்ன உறவு முறை? டியும் சியரும் சகோதர சகோதரிகள். அப்ப சியற தாய் தான் ஏ என்றா, டிக்கும் அப்ப என்ன ஏயும் பியும் தாயும் தந்தையும். அப்ப ஏ வந்து தாய். வெரி குட். Z என்பவர் சாரி
டி என்பவர் ஜெட்டிற்கு என்ன உறவு முறை? டிக்கு ஜெட் என்பவர் என்ன உறவு முறை? மைத்துனி ஆ? மைத்துனி கணவண்ட சகோதரி யாரு? மைத்துனி ஜெட் தெரியாது. கணவண்ட சகோதரியா டி. ஓ, கணவண்ட சகோதரி யாருன்னா வெரி குட், மைத்துனி. கணவண்ட சகோதரி மைத்துனி. சரி, சி என்பவர் எக்ஸிற்கு என்ன உறவு முறை? சி என்பவர் எக்ஸிற்கு என்ன உறவு முறை? மருமகன் சி என்பவர் எக்ஸிற்கு என்ன உறவு முறை? எக்ஸ் மாமா பாருங்க, மாமா. எக்ஸ் வந்து மாமா தாயுடைய சகோதரன். தாயுடைய சகோதரன் யாரு? மாமா மாமா மாமா. மாமா என்னது யோசிக்க? மாமா. சோ ஆன்சர் மாமா. சோ இது விளங்கிட்டு, அந்த வரைவு போடுறது விளங்கிட்டா எல்லாருக்கும்? வரைவு போடுறது விளங்கிட்டா? ஓம் சார். ஓகே, இப்ப கேள்வியே செய்வோம் பாருங்கடா. சரி, இப்ப பாருங்க, அந்த குடும்பத்திலே ஏ பி சி டி இ எஃப் என்ற 6 உறுப்பினர்கள் உள்ளனர். ஏயும் பியும் திருமணம் முடித்துள்ளதோடு, அப்ப திருமணம் முடிச்சா எப்படி போடுவோம் நாங்க? திருமணம் முடிச்சா நேர்கோடு ஏயும் பியும் திருமணம் முடித்துள்ளதோடு ஏ கணவர் ஆவார். ஏ கணவர் என்றா பி யார்? அப்ப மனைவி. என்ன அப்ப மனைவிண்டா என்ன? மைனஸ் தானே. பி வந்து மைனஸ். இது விளங்கிட்டா முதலாவது தரவு போட்டது எப்படின்னு? ஓகே, விலங்கலட சொன்னா கேளுங்களா? விலங்கலட்டி கேளுங்க. சீன மகன் டி ஆவார். சீன மகன் யாரு? சீனது மகன் டி ஆவார். மகன்ட பிளஸ் மகன்ட ஆண் தானே. மகன் டி ஆவார். அவர்ண்டா அவர்ண்டா டி. டி. சியா. சீனது மகன் டி ஆவார். அவர் டி சார். டி. அந்த டி வந்து என்னையா? டி ஏனது ஒரே ஒரு சகோதரன் ஆவார். ஏட சகோதரனாம். சகோதரன் எப்படி போடுவோம்? 2 அம்புக்குறி வந்ததுன்னா ஏட சகோதரன் தான் டி. அப்ப இவங்களோட பெற்றோர் யாரு? டி சி. சரி, நான் கொஞ்சம் கீழே எழுதுறேன்னா ஏ பி சி டி சி. இப்ப சி விளங்குதோ தெரியும் எல்லாருக்கும்? சி. அடுத்தது இது ஓகே. டீனது சகோதரி ஈ ஆவார். டீன சகோதரி யாராம்? சகோதரின் எப்படி வரும்? சகோதரின் எப்படி வரும்? டபுள் ரெண்டாம் சைட். பகுதி. இதர சகோதரி ஈ ஆவார். சரியா? திரும்ப சொல்றான், எஃபினது மகனுடைய யார? எஃபுட மகண்ட மனைவி யாராம்? பி. டி ஆவார். ரைட்டா விஷயம்? சாரி, எஃபிண்ட மகண்ட மனைவி பி ஆவார்.
பி வந்து யார மனைவி? ஏண்டு ஏண்ட. அப்ப எஃப் வந்து யார் ஏக்கு? எங்க அப்பா. தாயோ அல்லது தந்தையோ இருக்கேனா? ஏக்கு மேல வருவாரு எஃப். சிக்கும் எஃப் இடையில என்ன தொடர்பு? கணவன் மனைவியா இருக்கலாம். கணவன் மனைவியா இருக்கலாம். அப்ப நாங்க ஒத்த கோடு போடுவோம். இது விலகிட்டா போட்டதா அப்ப? ஆம் சார். ஓகே. இதை வச்சுக்கொண்டு இந்த தகவல்களை கேட்டு கீழே உள்ள ஒவ்வொரு வினாவிற்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவின இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. சரி, இப்ப பாருங்க, ஏ இருக்கு எஃப் என்பவர் என்ன உறவு முறை ஆவார்? ஏக்கு எஃப் என்ன உறவு முறை? தாய் மகள். தாய் மகள். அல்லது தந்தையா ஏக்கு இருக்கலாம். ஏக்கு வந்து எஃப் வந்து தாயா இருக்கலாம் தாய் அல்லது தந்தையா இருக்கலாம். பிளஸ் மைனஸ் போட்டு அடிக்கும் சிக்கு எஃப்க்கு இல்ல போடலாம். அப்ப தாய் அல்லது தந்தையா இருக்கலாம். சோ என்ன இருக்கீங்க? தாய் தாய். தாய் இருக்குது. சோ ஆன்சர் வந்து 1வது. அடுத்த கேள்வி, சிக்கு இ என்பவர் என்ன உறவு முறை? சிக்கு இ என்பவர் என்ன உறவு முறை? என்ன? மகள் மகள். 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 சோ ஆன்சர் வந்து 2வது. பி இருக்கு சி என்பவர் என்ன உறவு முறை? மனைவி இல்ல பிக்கு சி B க்கு கணவனின் C. தந்தை. மாமி. மனைவியின் தந்தை. மாமி மனைவியின் தந்தை. மனைவியின் தந்தையா? கணவனின் தந்தை. கணவனின் தந்தை ஏதான சாரி, கணவன்? கணவன். கணவனின் தந்தை. கணவனின் தாய் கணவனின் தாய் அல்லது தந்தை இருக்கணும். சோ ஆன்சர் என்ன இருக்கு? தந்தை இருக்குது. ஆன்சர் வந்து 2வது. சி இருக்கு எஃப் என்பவர் என்ன உறவு முறை? சிக்கு எஃப் என்ன உறவு முறை? மனைவி மனைவி. ஆன்சர் வந்து 3வது. இந்த குழுவிலே எத்தனை ஆண்கள் உள்ளனர்? எத்தனை பேர் ஆண்கள்? 3 டி ஒரு ஆண், ஏ ஒரு ஆண், சி அல்லது எஃப் ஒரு ஆண் இருப்பாங்க. எத்தனை பேர் ஆண்? 3 3 பேர் ஆண். எவ்வளவு இலகுவான கேள்வின்னு பாருங்க. கேள்வி லேசா இல்லையா? லேசுதான் சார். இலகுவான ஒரு கேள்வி. இப்ப நாங்க சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தானே இருக்கு இந்த கேள்விகளை செய்யறதுக்கு. ட்ரிக்ஸ படிச்சு கொண்டோம்னா சரி. என்ன கேள்வி வந்தாலும் இப்படி ஒரு வரை கொண்ட போட்டுட்டோம்னா ஈஸியா இருக்கு.